செல்வி ரூமில் இருக்காங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆமாம், தென்னரசு மாமா என்கிட்ட மட்டும் தப்பாக பார்க்குற மாதிரியே இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம அக்கா கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. சொன்னால் பிரச்சனை ஏதாவது வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கதவை தட்ட சவுண்டு கேட்குது. ஐயோ, என்ன தென்னரசு மாமாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அப்படியே யோசிச்சுட்டு பயப்படுறாங்க. கதவை தட்டிகிட்டே இருக்காரு. என் செல்லம், என் பட்டு, வெளியே வாமா, நான் தான் மாமா தான், வா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தட்டிகிட்டே இருக்காரு. என் பேபி இல்லை, சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கதவை திறக்கவே இல்லை செல்வி. அடுத்த நாள் காலையில் யோசிக்கிறாங்க, என்ன இப்படி மாமா வந்து நைட்டு கதவை தட்டுறாரு, அக்கா சமையல் ரூமில் இருக்காங்க, நம்ம போயிட்டு அக்கா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா, இல்லை ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா, கண்டிப்பாக நம்ம அக்கா நம்ம சொல்கிறத நம்புவாங்க, நம்ம போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வராங்க. அங்கே சமைச்சிட்ருக்காங்க. சக்தி எல்லாமே சூப்பராக சமைச்சிட்ருக்காங்க. அக்கா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்க்கா அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. சொல்லு செல்வி, என்ன அப்படின்னு சக்தி கேட்குறாங்க. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக பாட்டி வந்துட்டாங்க. உனக்கு இங்கே எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாங்க. எனக்கு எல்லாம் நல்லா தான்க்கா இருக்குது. அது எப்படி பிடிக்காமல் இருக்கும், அக்கா இருக்க வீட்டுக்கு வந்திருக்கா, அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து இருந்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சக்தி, நான் வந்து உனக்கு ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், விளக்கு பூஜை. அங்கே நீ போய் கண்டிப்பாக அந்த பூஜையில் கலந்துக்கோ, சரியா? புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே பிரியிற நிலமை வந்தால் கூட இந்த பூஜையில் கலந்துக்கிட்டா சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா பாட்டி, நான் சமையல் எல்லாமே முடிச்சிட்டேன், ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அங்கே தேனக்காக்கு வேறு உடம்பு முடியல, உங்களுக்கு எல்லாம் சாப்பாடெலாம் கரெக்டாக கொடுக்கணும், நான் போயிட்டா ரொம்ப கஷ்டமாயிடுமே அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, வேலையெல்லாம் நீ முடிச்சிட்டல, அதோ தான் செல்வி இருக்கா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வி அப்படியே பயப்படுறாங்க. செல்வி இருக்கா, தேனை செல்வி பார்த்துக்கிட்டோம், நானே எனக்கு வேண்டியதை நான் சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறேன், செல்வி பார்த்துப்பா, நீ போ பூஜைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போகிறேன். செல்வி பார்த்துப்பல்ல, உனக்கு நீயே ஒரு மாதிரி யோசித்த மாதிரியே இருக்க, ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்க, ஆனால் இங்கே நாங்கள் சொல்கிற எதையுமே நீ கவனிக்கவே மாட்டேற, உனக்கு ஓகேவா, இங்கே இருக்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நான் பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ரூமுக்கு போகிறாங்க. போனோடனே அப்படியே வேலைனை பார்க்குறாங்க. என்ன எழுந்துக்கவே இல்லை, பரவாயில்ல, கோவம் குறைஞ்சிருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. அவரும் அப்படியே கண்ணை மூடிட்டு தூங்கிட்டுருக்காரு. பரவாயில்ல, ஆனால் இனிமேல் வேலை எப்படியாவது மனசை மாற்றணும், விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே பாரு செல்வி, நான் குளிக்க போகிறேன், நான் வந்துட்டு குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படியே வேலை அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு, அமைதியாக இருக்கார். மறுபடியும் பாத்ரூமோட வாசல்லே நின்றுட்டு சொல்கிறாங்க, நான் குளிக்க போகிறேன், குளிக்க போகும்போது அங்கே வேறு ஷவர் வேறு உடையுமான்னு தெரியல, தண்ணி நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. வேலு பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பயும் சொல்கிறாங்க மறுபடியும், செல்வி எனக்கு சோப்பு எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டி பார்க்குறாங்க, என்ன சோப்பு எடுக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் காணுமே, எதையுமே காணுமே, எங்கே போனார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எட்டி பார்க்குறாங்க. ஐயோ, அப்போ நம்ம சொன்ன எதையுமே வேலு கேட்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆக சக்தி. என்ன உன்னை எப்படி நான் மாற்றுறதுனே எனக்கு தெரியலையே, உன்னை பழைய வேலை மாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவோ நான் சொல்கிறேன், ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ முன்னாடி என்னை எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்ட, ஒரு பாத்ரூமில் குளிக்க நான் போனால் கூட வெளியே போக மாட்டேன், அவ்வளோ அன்பாக இருந்த, இன்றைக்கி இப்படி இருக்கியே, உன்னை நான் எப்படி சரி பண்ண போகிறேன், கடவுளே எப்படியாவது வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஷர்ட் மட்டும் இருக்குது. ஷர்ட் எடுக்கிறதுக்கு தான் நீ பீரோவை திறந்தியா, அப்போ நீ சோப் எடுக்கிறதுக்கு திறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. சரி, இதுக்கு ஒரே வழி, பாட்டி சொன்ன அந்த பூஜைக்கு போகணும், போயிட்டு எப்படியாவது வேலு கூட சேர்ந்து வாழணும், அவனோட மனசு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. எப்போ போல் மாறிட்டா நான் ஃப்ரெண்ட் ஆகிடுவேன் வேலோட அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க.